அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்கிறான், வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். எவரொருவர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு தானும் நற்செயல்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வின் மார்க்கத்தை நோக்கி அழைப்பு விடுக்கிறாரோ அவரை விட சிறந்த சொல்லை சொல்பவன் யார்? அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். அவன் தான் சிறந்த சொல்லுக்கு சொந்தக்காரன். அவனை விட உலகில் சிறந்த பணிக்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவரை விட உலகில் சிறந்த சொல்லுக்குரியவன் யாரும் இல்லை. பொதுவா நீங்க திருக்குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய நடையை நீங்கள் பார்ப்பீர்களானால் பல்வேறு வசனங்களில் ஒரு காரியத்தினுடைய சிறப்பை எப்போதும் அல்லாஹ் தன் பக்கமே இணைப்பான். இதுதான் அல்லாஹ்வின் வழக்கம். ஒமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன், அல்லாஹ்வை விட அழகிய சட்டம் சொல்பவன் யார்? ஒமன் அஹ்ஸனு மினல்லாஹி சிபகத்தன், அல்லாஹ்வை விட அழகிய முறையில் வர்ணம் தீட்டுபவன் யார்? ஒமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை விட உண்மை பேசுபவன் யார்? எந்த ஒரு செயலினுடைய அழகை பற்றி பேசுவதாக இருந்தாலும் அதன் அழகை அதன் சிறப்பை எப்போதும் அல்லாஹ் தன் பக்கமே இணைக்கிறான். சட்டம் சொல்றது என்னை விட சிறப்பா எவனும் சட்டம் சொல்ல முடியாது. வர்ணம் தீட்டுவது என்னை விட எவராலும் சிறந்த முறையில் வர்ணம் தீட்ட இயலாது. ஒவ்வொன்றிலையும் அல்லாஹ் சிறந்ததை தன் பக்கம் இணைக்கும் பொழுது ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் தான் அல்லாஹ் சிறந்ததை அடியார்களின் பக்கம் இணைக்கிறான். அந்த அடியார்கள் அழைப்பாளர்கள். ஒமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி, அல்லாஹ்வை நோக்கி அவன் அழைப்பு விடுக்கிறானோ அவனை விட சிறந்த சொல்லை சொல்பவன் யார்? அவன் தான் சிறந்த சொல்லுக்கு சொந்தக்காரன். என்னை நோக்கி அழைப்பு விடுக்கிறான், என் மார்க்கத்திற்காக அழைக்கிறான், மக்களை சீர்திருத்தக்கூடிய சீர்திருத்த பணியில் ஈடுபடுகிறான், மக்களுக்கு மத்தியில் புரையோடி போயிருக்கிற மூட நம்பிக்கைகள் களையப்பட வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறான், அதற்காக பாடுபடுகிறான். இவனை விட சிறந்த சொல்லுக்கு சொந்தக்காரன் யாருங்கிறான்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாவா பணியில் தடம் பதிப்போம், அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த தரஜாவை அடைவோம் என்கிற தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அழைப்பு பணி என்ற மாத்திரத்தில் நம்மில் பலரும் இந்த தாவா பணியை பொறுத்தவரை அது குறிப்பிட்ட ஒரு சிலர் மாத்திரம் செய்ய வேண்டிய பணி, ஆலிம்கள் முன்னெடுக்க வேண்டிய பணி என்பதாகத்தான் முஸ்லிம்கள் பலரும் கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய பிரச்சார பணியை பொறுத்தவரை இது குறிப்பிட்ட ஒரு சாரார் மீது மாத்திரம் சுமத்தப்பட்ட பணி அல்ல. ஒவ்வொரு முஸ்லிமும் முன்னெடுக்க வேண்டிய ஒரு சிறந்த வணக்க வழிபாடாக, அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான பணியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தொழுகை என்கிற வணக்கம் எப்படி ஒவ்வொரு முஸ்லிமும் ஈடுபட வேண்டுமோ, நோன்பு என்கிற வணக்க வழிபாட்டிலே எப்படி ஒவ்வொரு முஸ்லிமும் ஈடுபட வேண்டுமோ, இது போன்று இஸ்லாத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வணக்க வழிபாடுகள், அந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் குறிப்பிட்ட ஒரு சாரார் மாத்திரம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் என்று நாம் புரிந்து கொள்வதில்லை. ஆலிம்கள் மட்டும்தான் தொழுகையில் ஈடுபட வேண்டும் என்று நாம் புரிவதில்லை. ஆலிம்கள் மட்டும்தான் நோன்பு நோற்க வேண்டும் என்று நாம் புரிவதில்லை. ஆலிம்கள் மட்டும்தான் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று நாம் புரிவதில்லை. ஆனால் பிரச்சார பணி தாவா என்று வரும்போது மாத்திரம்தான் ஆலிம்கள் மட்டும் முன்னெடுக்க வேண்டிய பணியாக முஸ்லிம்களில் பலர் கருதுகிறார்கள். முன்பு நாம் சொன்ன அத்தனை வணக்க வழிபாடுகளிலும் எப்படி ஒவ்வொரு ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர் அனைவரும் முன்னெடுக்க வேண்டிய பணியோ, அதுபோல் உள்ளத்தில் அல்லாஹ்வினுடைய நம்பிக்கையை சுமந்து நிற்கிற ஒவ்வொரு மூமின்தாரியும் ஒவ்வொரு ஈமான்தாரியும் பிரச்சார பணியில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அனைவரும் பிரச்சார பணியில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அம்சத்தை தான் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு பணி. யாரும் அடுத்தவர்களை கை காட்டி நாம் விலகிவிட முடியாது. மறுமை நாளிலே அல்லாஹ் அழைப்பு பணி குறித்து கேள்வி எழுப்புகின்ற பொழுது குறிப்பிட்ட ஒரு சாரிடத்தில் மாத்திரம் முன்வைக்க போவதில்லை. அனைவரிடத்திலையும் அல்லாஹ் இந்த கேள்வியை முன்வைப்பான். அந்த நேரத்தில் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று நாங்கள் சும்மா இருந்தோம், இவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று நாங்கள் இருந்தோம் என்று பதில் சொல்லிவிட்டு அல்லாஹ்விடம் தப்பிக்க இயலாது. அனைவரும் தத்தமது சக்திக்கு ஏற்ப தத்தமது அறிவுக்கு உட்பட்டு தங்களால் இயன்ற அழைப்பு பணியில் ஈடுபட்டே ஆக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுமாறு அல்லாஹ் உத்தரவிடுகிறான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹாதிஹி சபீலி, இதுதான் நான் செல்ல வேண்டிய பாதை, அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வ மனித்தபஅனி, நானும் என்னை பின்பற்றுவோரும் தெளிவான சான்றின் அடிப்படையில் அல்லாஹ்வை நோக்கி அழைத்துக் கொண்டிருக்கிறோம்.
கொடுக்கிறோம், நபியை இதை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு உத்தரவிடுகிறார். அல்லாஹ்வுடைய இந்த உத்தரவில் என்ன அம்சம் அடங்கியிருக்கிறது? அல்லாஹ் மக்களுக்கு சொல்றான், ஹாதிஹி சபீலி, இதுதான் நாம் செல்ல வேண்டிய பாதை, அல்லாஹ் காட்டிய நேர்வழி இதுதான், அல்லாஹ் நமக்கு காட்டி தந்திருக்கிற நேரான பாதை இதுதான், அத்தகைய அல்லாஹ்வின் பாதையை நோக்கி நான் அழைக்கின்றேன். தெளிவான சான்றின் அடிப்படையில் நான் மட்டுமல்ல, ஒமனி தபஅனி, என்னை பின்பற்றுவோரும் தெளிவான சான்றின் அடிப்படையில் அல்லாஹ்வை நோக்கி அழைப்பார்கள். இது அல்லாஹ்வினுடைய வாக்கு, இறை தூதரினுடைய சொல். இந்த வார்த்தையில் நாம் உண்மையாக நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், எப்படி அல்லாஹ் நபிகள் நாயகத்தை சொல்ல சொன்னானோ, நான் மாத்திரமல்ல என்னை பின்பற்றுவோரும் அல்லாஹ்வை நோக்கி அழைப்பார்கள், தெளிவான சான்றின் அடிப்படையில் இறை மார்க்கத்தை நோக்கி அழைப்பார்கள், பிரச்சார பணியில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொன்ன இந்த சொல்லில் நாம் உண்மையாளர்களாக இருந்தால், இது இறைவனின் வேதம் என்று நாம் நம்பக்கூடியவர்களாக இருந்தால், உண்மையில் நாம் நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால், நாமும் நபிகள் நாயகத்தை பின்பற்றி மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பிரச்சார பணியில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதிலிருந்து நாம் விலகி நிற்க முடியாது. இதை நாம முதன்மையா புரிந்து கொள்ளணும். எந்த ஒரு தௌஹீத்வாதியும் பிரச்சார பணியிலிருந்து விலகி நிற்க முடியாது. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைவரும் நபிகள் நாயகத்தை பின்பற்றி தம்மால் இயன்ற பிரச்சார பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டே ஆக வேண்டும். அது அல்லாஹ் நம்மின் மீது சுமத்திருக்கிற பொறுப்பு, அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருக்கிற மார்க்க கடமை, நாம் அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வணக்க வழிபாடு. தொழுகை ஒரு